எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் சிவாய நம. சுகமாய் ஊற்று ஓடி குந்திக்குள் நின்றாரு பொற்பே பரவரமே என்றும் கடந்தோர்க்கு இறங்கார் குறித்தனைத்தும் கன்றை உதை காலி கதை காம்பராபரமே குற்றம் குறைய குணம் மேலிடாருளை உற்றவரே ஆவிக்கு உறவாம் பராபரமே வாய்க்கும் உண்மை கூறானந்த நூல் கோடி பேருரையால் பேசி என்ன தேராம் பராபரமே சொல்லும் சமய நீரி சுற்றுக்குள்ளே சுழலும் அல்லை ஒழிவதென்றை கையா பராபரமே பிடித்ததை ஸ்தாபிக்கும் பேராணவத்தை அடித்து துரத்தவல்லார் ஆர்கான் பராபரமே நேசத்தால் நின்னை நினைக்கும் நினைவுடைய ஆசை கடலில் அழுந்தார் பராபரமே கல்லாது கட்டுணரும் கரியமோ நான் ஒரு சொற்குள்ளாத தோஷம் வந்து போராய் பராபரமே இடம் எல்லாம் திருவருளே தாரகமும் நின்றவர்க்கே ஆனந்த நிஷ்டை பராபரமே நீச்சி கூறுதல் இல்லா நித்திய சுகரந்த ஜக சாட்சியம் உண்மை வந்து சார்ந்தேன் பராபரமே தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் 31வது 10 பாடல்களின் பொருள் இவை. நினைக்கும் தோறும் என்னுள்ளே ஞானகோமாய் ஓட்டு சுரந்து என் புத்திக்குள்ளே நிலைத்திருந்த அற்பொழிவே, எக்காலத்தும் தம்மை ஆசீர்வாதர்களுக்கு இறங்காதவர்களுடைய நினைவெல்லாம் அணுகும் கன்றை அணுகவற்றாமல் வதைக்கின்ற பசுக்கூட்டத்தின் கதைக்கு நிகராகும். தீமைகள் குறைய நன்மைகள் மேலிட உன் அருளை அடைந்தவர்களே என் ஆத்மா பந்துக்கள். ஒரு மொழியால் கிடைக்கும் உண்மை பொருளின் பொருட்டு ஒப்பற்ற அளவில்லாத சாத்திர தொகுதிகளை பெரிய உரைகளோடு படித்தாலும் என்ன பயனுண்டு? சொல்லப்பட்ட சமய மார்க்கமாகிய சுற்றுக்குள் அகப்பட்டு சுழலான் என்ற துன்பமானது என்னை விட்டு நீங்குவது என்று ஐயனே. தான் பிடித்ததையே திறப்படுத்து என்ற பெரிய ஆணவத்தை அடித்து துரத்த வல்லவர் யாவர்? ஒருவரும் இல்லை. அன்பினால் உன்னை நினைக்கின்ற மனத்தை உடையவர்கள் ஆசியாகிய கடலில் அமிலார். திருடாமல் கட்டுப்படவும் வேலையோ நான் ஒரு மொழியை கொள்ளாத குற்றமுள்ளவோ சொல்லாய். போன இடமெல்லாம் திருவள்ளுவை ஆதாரமாக கொண்டு நின்றவருக்கு ஆனந்தத்துக்கு காரணமாகிய நிஷ்டை உள்ளது. நீட்டலும் குறுக்களும் இல்லாத சாசுவமாகிய சுகத் தொடக்கத்திற்கு ஏதுவாகிய லோக சாட்சியாக இருக்கிற உன்னை வந்து அடைந்தேன் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.